நன்றாக நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதாவது வார இறுதி நாட்களில் மட்டும் பிரச்சாரம் செய்கிறாரே, இதுனா வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் என்றெல்லாம் விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வந்தது. அப்போது அது தொடர்பாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது, ஏன் வார இறுதி நாளில் பிரச்சாரம் செய்கின்றேன் என்றால், அப்போதுதான் மக்களுக்கு இடையூறு ஏற்படாது, மக்களுக்கு பிரச்சனை வராது என்று விஜய் தெரிவித்தார். விஜய் தான் இதை தெரிவித்தார். மக்களுக்கு பிரச்சனை வராது, மக்களுக்கு இடையூறு வராது, மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள், மக்கள் அச்சுறுத்தக்கூடாது என்பதற்காக தான் வார இறுதி நாளில் பிரச்சாரம் செய்கின்றேன் என்று தெரிவித்தார். ஆனால் அவர் எதற்காக வார இறுதி நாளில் பிரச்சாரம் செய்தாரோ அதற்கு எதிர்மறையாக தான் நடந்திருக்கிறது இந்த நிகழ்வு. மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் வார இறுதி நாளில் பிரச்சாரம் செய்கிறேன் என்று தெரிவித்த விஜய், ஆனால் வார இறுதி நாளில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் காரணமாக தான் இந்த அளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பது என்பது சோகத்தின் உச்சமாக தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் மட்டுமில்லாமல் கேரளா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், புதுச்சேரி முதலமைச்சர், பல்வேறு மாநிலத்தினுடைய முக்கிய அரசியல் தலைவர்கள் என அனைவரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். இது சோகத்தின் உச்சமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் கூட இது தொடர்பாக இரங்கல் தெரிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்கள், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வர பிரார்த்திக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று உயிரிழந்தவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்கின்ற அவருடைய குடும்பத்தாரும் எழுந்து மீண்டு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படி பல்வேறு அரசியல் தலைவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வரக்கூடிய ஒரு தேசிய அளவிலான ஒரு மிகப்பெரிய சோகமாக தான் மாறி இருக்கிறது. இது மாநில அளவிலான ஒரு செய்தி என்பதை விட தேசிய அளவிலான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் ஒரு தலைவருடைய, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பிரச்சாரத்தில் இது போன்ற உயிரிழப்பு ஏற்படுது. இதை விட பல மடங்கு கூட்டம் எல்லாம் கூடியது. அதாவது நாம் ஏற்கனவே சத்தியம் தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் பல முறை அதை தெரிவித்திருந்தோம். விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு கூட்டம் எல்லாம் பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு, தமிழ்நாட்டு மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் கூடியது. குறிப்பாக நடிகர் சிரஞ்சீவிக்கு கூடிய கூட்டத்தை விட விஜய்க்கு கூடிய கூட்டம் என்பது குறைவுதான். இதை விட 2 மடங்கு 3 மடங்கு கூட்டம் எல்லாம் நடிகர் சிரஞ்சீவிக்கு கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனுக்கு இதை விட 2-3 மடங்கு கூட்டம் கூடியது. அதே போன்று தேமுதிகவுடைய பொதுச் செயலராக இருந்து மறைந்த விஜயகாந்த் அவருடைய முதல் மாநாட்டில் கூட இதை விட 2-3 மடங்கு கூட்டம் கூடியது. ஆனால் அப்போதெல்லாம் ஏற்படாத இது போன்ற ஒரு நெரிசல், உயிரிழப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும், இதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எடுக்கிறது. என்றால் விஜய்க்கு கூடிய கூட்டம் அரசியல் வரலாற்றிலே இதுவரைக்கும் யாருக்கும் கூடாத கூட்டம் கிடையாது. இதை விட பல மடங்கு கூட்டம் எல்லாம் பல தலைவர்களுக்கு கூடியிருக்கிறது. ஆனால் அவர்கள் மிக நேர்த்தியாக அந்த நிகழ்வை கொண்டு சென்ற விதம், அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல், அதை தொண்டர்கள் பின்பற்றுவதை உறுதி செய்தல் உள்ளிட்ட மிக நேர்த்தியான திட்டமிடலோடு செய்யப்பட்ட காரணத்தால் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் இதுவரை இது போன்ற நிகழ்வு நடந்தது கிடையாது. ஆனால் ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் என்றெல்லாம் முறையாக திட்டமிடல் இல்லாமல்லாம் நடைபெற்ற காரணத்தினால்தான் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. தொடர்ந்து அங்கு கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடியவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கரூரை சேர்ந்தவரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி ஆகியோர் அங்கு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்து வருகிறார்கள். உடன் மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்களாம் அங்கு இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தெரிவித்து வருகிறார்கள். இப்படியாக இந்த நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சோக நிகழ்வாக தான் பதிவாகி இருக்கின்றது. தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை அறிவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதற்கட்டமாக நிர்வாக ரீதியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் தற்போது கரூர் சென்றிருக்கிறார். கரூர் சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க இருக்கின்றார். மேலும் அதிகாரிகளை சந்தித்து நிலவரம் குறித்து கேட்டறியிருக்கின்றார். உடனடியாக இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே அவர் தலைமை செயலகத்தில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டார். அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும், பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த விபத்து தொடர்பாக இந்த பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தொலைபேசி எண்கள் மற்றும் வாட்ஸ்அப் எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு எதில் விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய விரும்புகிறவர்கள் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த நிகழ்வு குறித்து விசாரிப்பதற்காக
ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைத்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இப்படியாக இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூர் வந்து அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்வையிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார்.